அப்படியே துவாரகையில் வருகின்ற பொழுது கண்ணனுடைய அரண்மனைக்கு முன்னாலே வரா. நாவல் பழத்தை வைத்துக்கொண்டு நாவல் பழம் வாங்கிக்கொள்ளியோன்னு ரொம்ப நாளாக ஆசை கண்ணனுக்கு நாவல் பழத்தை கொடுக்கணும்னு. அதனால தான் இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு நாவல் பழத்தை வச்சு கொண்டாடுறோம், அவளை வச்சு கொண்டாடுறோம், குசேலர் கொடுத்ததுனாலே. ஆக இவைகளையெல்லாம் வைத்து பிரீத்தியாக இருக்கக்கூடிய அந்த பகவான் பக்திக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக பண்ணின திருவிளையாடல். அப்போது நாவல் பழத்தை எடுத்துக்கொண்டு நந்தகோபன் திருமாளிகையிலேயே வாசல்லே நின்று கொண்டிருக்கிறார். கண்ணனை அழைக்கவில்லை, கண்ணனை மனதான நினைத்து கொண்டு அந்த நாவல் பழத்தினுடைய அந்த நிறத்தை பார்க்கிறாள், கண்ணனுடைய நிறத்தை பார்க்கிறாள். கொண்டல் வண்ணன் கோவலன் வெண்ணெய் உண்டவாயன் அப்படி கண்ணங்கரேன்னு ஒரு உருவம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்படியே மூஞ்சியும் உடம்பும் அப்படியே கண்ணங்கரேன்னு இருக்குது, கண்ணு ரெண்டு செவந்து இருக்குது, வாயில் இந்த இடத்துல வெண்ணெய் வெள்ளையாக இருக்குது. அப்போ அந்த முகத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, வெண்ணெய் உண்டவாய். இதைத்தான் ஆழ்வார் அனுபவித்தார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என்னுள்ளங்கவர்ந்தானை, இப்படி இந்த உருவம் என் உள்ளத்தை கவர்ந்ததுன்னு ஆழ்வார் பாசனம் சேவிக்கிறார். அப்போ அந்த கிழவி அங்கே நின்றுருக்கிறத கண்ணன் உள்ளே இருந்து தெரிந்து கொண்டான். ஆக அந்த கிழவி நம்ம நேடித்தான் வந்திருக்கிறாள், பக்தியாக இருக்கிறாள், அனுகிரகம் செய்ய வேணும்னு நினைச்சான். அப்போ அனுகிரகம் செய்வதற்கு என்ன பண்ணினா, யசோதா அம்மாட்ட போய் அம்மா கொஞ்சம் அரிசி கொடு, அந்த கிழவி கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு இஷ்டமான நாவல் பழத்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. அதனால் என்னடா, அதில் தான் அந்த பெரிய பானையில் நிறைய அரிசி இருக்கே, உன் கைக்கு என்ன தகமோ அது எடுத்துன்னு போ. இந்த பகவான் கேட்குறதுலாம் எப்படி தெரியுமா, என் கால்னால் நான் 3 அடி மண் அளந்துக்கிறேன், என் கைனால் அந்த அரிசி எடுத்துன்னு போய்க்கிறேன். அவன் கையும் காலும் என்ன பெருசு, இத்தனோண்டு இருக்குது, சின்ன கால் சின்ன கை, அல்லுனா இப்படி அரிசியை அல்லுனா அரிசி 2 கையை இப்படி சேர்த்துட்டு ஓடி வர முடியாது. அப்போ ஓடி வரதும்னா 2 கையை இப்படி மடக்கினுட்டான், மடக்கினுட்டு அப்படியே ஓடி வரான். ஓடி வர்ற போது குழந்தை அப்படியே ஒன்றுக்கு விட்டுக்கிட்டே வரான். அப்படியே சொட்டு சொட்டு நீத்திரம் கங்கையில் புனிதிய காவிரி, கங்கையில் தீர்த்தவளம்னா பகவான் கண்ணன் அந்த சிறுநீர் கழித்து ஒரு சொட்டு சொட்டாக வர்றதை கங்கையின் மிகுதியான தீர்த்தவளம் உடையதுன்றார். ஏன்னா பகவான் இந்த உலகத்தை படைத்தவனுடைய அந்த குறியிலேருந்து கொட்டக்கூடியதானா, அப்போது அதை எடுத்துட்டு குழந்தை சுண்ணம் சொல்ல சோர தளர்நடை நடவானோன்றான். அப்படியே அந்த குழந்தையுடைய ஆண்குறி சின்ன குழந்தை அப்படியே ஆடின்னு இருக்குது, தளர்நடை நடந்து அப்படியே சோர்ந்து வராப்புல கண்ணன் நடந்து ஓடி வரான். அப்படி ஓடி பாட்டி இந்த அரிசியெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னா அதை அப்படி போடுறான்னு அவள் கொண்டு வர்ற போது அரண்மனை அங்கே இருக்குது. அதில் இருந்து பண்டாரம்னா அந்த அரிசி வைக்கிற இடம் வரிசையாக சிந்துண்டே போகிறான். கடைசியில் கையில் கொஞ்சம் அரிசி ஒட்டின்னு அதை எடுத்து இப்படி தட்டினான். அப்படி தட்டிட்டு நாவல் பழம் கை நிறைய எடுத்து கொடுத்தான். எடுத்தால் கண்ணன் சாப்பிட்டனா இல்லையாங்கிறது இல்லை, அது கதையிலேயே வரலை. அந்த பாகவதத்தில் அப்படி தான் சொல்கிறது. அப்படி எடுத்துட்டுனா கண்ணன் கண்ணால் பார்க்குறான், அவ்வளோ. அது கண்டறல பண்ணுதல்னு நமக்கு இருக்கக்கூடியதான நல்ல ஒருபடி பொங்கல் பெருமாளுக்கு முன்னால் கொண்டு போய் ஒரு கை எடுத்து சாப்பிட்டோன்னா நம்ம பொறுப்போமா? நமக்கு கிடைக்கக்கூடிய பங்கு போயிடுத்த, அப்போ இனி நாளையிலேருந்து பெருமாளுக்கு ஒரு பங்கு தனியாக எடுத்து வைக்கணும், இப்போ நமக்குன்னு உள்ளதை குறைஞ்சிடுறது அப்படின்னு ஆகிடும். அப்போ பகவான் என்ன சொன்னார், பத்திரம் தளம் போய புஷ்பம் தோயம், ஏதாவது ஒன்று கொண்ட திருத்துலாம் எடுத்துண்டு வா, ஒரு பழம் எடுத்துண்டு வா, ஒரு பார்க்குறப்போ ஒன்றுமே இல்லையா, தீர்த்தத்தையாவது எடுத்துக்கொண்டு ஊற்று கிருஷ்ணார்ப்பணம்னு அப்படின்ற. அப்படியும் இல்லையா, நீ சாப்பிட போகிற பாரு, அந்த சாப்பிட போகிற பொழுது ஒரு அவர் சொன்னது எதுவுமே கேட்கறது இல்லை. அதனால தான் இப்படி இருக்கும். அப்போ அந்த கண்ணன் கொண்டு கொடுத்ததில் பழத்தை எடுத்துகிட்டு போனார். பார்த்தார், கூட அப்படி மேலே ஒரு பட்டு துணி மூடி இருக்கா அந்த அம்மா. அப்போல்லாம் பட்டு துணி சாதாரணமாக எல்லாரும் பட்டு துணி தான் உபயோகம் பண்ணினான். பட்டுக்கு தோஷம் கிடையாது, ஆகையினால்தான் பட்டு துணியை எல்லா இடத்துலையும் உபயோகம் பண்ணார்கள். பட்டுக்கு தோஷம் இல்லை, தங்கத்திற்கு தோஷம் இல்லை, இந்த ரெண்டுத்துக்கும் தோஷம் இல்லை. எப்போனாலும் எடுத்து துவைக்காமையே தான் நம்ம பட்டு துணியை கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாலும் அப்படி மடித்து டக்குன்னு அப்படி போட்டு மறுநாளைக்கு அதையே உடுத்துன்னு போய் அதுக்கு தோஷம் இல்லை. ஆகையினால் தான் அப்படி பண்ணுறோம். ஆகையினால்தான் பகவானுக்கும் பெருமாளுக்கும் சன்னியாசிகளும் தங்கத்தையும் பட்டையும் யூஸ் பண்ணுகிறார்கள். ஆக அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பகட்டாக இருக்காருன்னு நினைக்கப்படாது. இந்த கிழவி பட்டு துணியை அந்த கூடையிலிருந்து மூடிக்கொண்டு உள்ளே வீட்டுக்கு போய் பார்க்கிறாள். அந்த தட்டின அரிசி அத்தனையும் தங்கம் வைரம் வைடூரியமாக மாறிடும். போகிற போதே பழம் வித்தாச்சே, பழத்தெல்லாம் கண்ணனுக்கு கொடுத்தாச்சே, என்னடா இந்த கூடை கணக்கிறதுன்னு நினச்சின்னு தான் போனான் அந்த கிழவி. போய் எடுத்து பார்த்தா தங்கம் வைரம் வைடூரியம். தூக்கிட்டு ஓடி வந்தான். மறுபடி அண்ணா அப்படி கூப்பிட்டா வெளியேருந்து.
என்ன பாட்டி ஓடி வந்தா மறுபடியும் பழம் எடுத்துன்னு வந்திருக்கியா அப்படின்னாரு. பழமெல்லாம் கொண்டற நீ இந்த தங்கம் வைரம் வைடூரியம்லாம் கொண்டாந்து கொடுத்துருக்கியே, கொள்றியாமே, சகராசுரனை கொன்னியாமே, அந்த அசுரன் எங்கே, தம்மா துண்டு குழந்தையா இருக்கக்கூடிய நீ எங்கே? அப்போ அவளையெல்லாம் நீ சம்ஹாரம் பண்ணுகிற பொழுது நீ வீரதீர பராக்கிரமன் இந்த உலகத்தை படைத்தவன் நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? ஏன்னா அவ்வளோ அறிவில்லாதவளா நான்? உன்னை உணர்ந்துக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு சக்தி இல்லையா? அது உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே இது எல்லாம் நமக்கு அனித்தியங்கிறது நமக்கு தெரிஞ்சுடுது. மனுஷாளுக்கு விவேகம்ன்றது ஒன்று இருக்குது. அந்த விவேகம் என்ன தெரியுமா? நித்திய அனித்திய வஸ்து விவேகம். நித்தியம் எது, அனித்தியம் எது? அந்த வஸ்துக்கள்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணைவே, உயிர் உள்ளது உயிர் இல்லாதது அத்துணைவே. இந்த ஜீயர் சுவாமிகள்லாம் திருதண்டம்னு வச்சுருப்பா இல்லையா? 3 தண்டம் வச்சுருப்பா. ஒரு தண்டம் சேதனன், இன்னொரு தண்டம் அசேதனன், இன்னொரு தண்டம் பரமாத்மா. 3த்தையும் கட்டி வைத்து இவைதான் இந்த உலகத்தினுடைய நியத்திங்கிறத காண்பித்து கொண்டு வெள்ளை பொடியை வைத்து கொண்டிருக்கிற நிறம் பார்க்கடலில் வையத்து என்ற பரமனுக்கு உள்ள நிறமாக வைத்துக்கொண்டு ஜீயர் சுவாமிகள் கையிலே திருதண்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அது தெரியாது, ஏதோ கையில் தண்டம் வச்சுருக்க அப்படின்னோம். அவர் தண்டன் சமர்ப்பிக்கிறதுன்னு நமக்கு சம்பிரதாயத்தில் உண்டு. தண்டன் சமர்ப்பிக்கிறது தான் எப்படி நேராக வளர்ந்துருக்கோமா மரம் மாதிரி கீழே படால்னு பெருமாளத்தில் சாயணுமா, அதான் தண்டன் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு அவ இடத்துல பேர். பெரியவாளானா இருந்தாலுமே பெரியவர்களிடத்தில் நாம் தண்டம் சமர்ப்பிக்க வேணும். நமக்கு ரொம்ப மூத்தவர்கள் அப்படின்னா யாராக இருக்காளான்னா சாஷ்டாங்கமாக விழுந்து அபிவாதனையை சொல்கிறதுன்னு பேர். நம்முடைய கோத்திரம், நம்முடைய வம்சாவளி, அடியவங்களுடைய பேர், அவைகளெல்லாம் அவரிடத்திலே செவிபடும்படியாக சொல்லி தண்டம் சமர்ப்பிக்க வேணும் என்று சொல்லி நமக்கு சம்பிரதாயம் சொல்லி கொடுத்திருக்கிறது. ஆக அப்பேற்பட்டிருக்கக்கூடிய மாயனாக இருக்கக்கூடியவன் நீ கொடுத்திருக்கக்கூடிய இந்த தங்கம் வெள்ளி எல்லாம் எனக்கு வேண்டாம், அது அத்தனையும் இனியே எடுத்துக்கோ. நீ பெரிய அரண்மனை வச்சுருக்க, பெரிய கஜானா கருவூனை வச்சுருக்க, அது அத்தனையே கொண்டு போய் சேர்த்து அடியேனுக்கு நீ இருக்கக்கூடிய இருப்பிடம் வைகுந்தம் மாலிருந் சோலை என்னும் பொறுப்பிடம் அவன் எந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்து அப்படின்னாராம். இப்போதான் கிளவி நன்னா புரிஞ்சுட்டாளே அப்படிங்கிறதுக்காக சர்க்கத்தை கொடுத்தார்னு பேர். அப்படி செய்யக்கூடிய மாமாயன் திருமங்கை ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சா. திருவாளி திருநரில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார், அவர் தான் கடைக்குட்டி ஆழ்வார்னு பேர். எல்லா ஆழ்வார்களையும் ரொம்ப சின்ன கடைக்குட்டி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். நம்ம ஆழ்வார் தான் எல்லா விட பெரிய ஆழ்வார். ஆனால் ஆழ்வார்களில் நாச்சியாரை வளர்த்த பெரிய ஆழ்வாருக்கு தான் பெரிய ஆழ்வார்னு பேர். விஷ்ணுஜித்தன்னு பேர் வச்சுருந்தாலுமே அந்த ஆழ்வாருக்கு தான் பெரிய ஆழ்வார். அப்போ சிறிய ஆழ்வார்னு யார் இருக்காளா? கிடையாது. ஆழ்வார்க்கு அடியான்னு இருக்க. ஆக கடைக்குட்டி ஆழ்வாராக காலத்திலே பிற்பாடு இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் கொஞ்ச நாள் முன்னால் வாழ்ந்தவர். கொஞ்ச நாள் முன்னால், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலே. ஏன்னா அவர் கட்டி வைத்திருக்கக்கூடிய திருமங்கை மன்னன் மதில் அப்படியே வானுயர ஸ்ரீரங்கத்தை பெருமாள் அப்படியே அரவணைச்சு நின்றுருக்கு பாருங்க. அப்போ பெருமாள் என்ன பண்ணினார்? இவரை திருத்தி பணி கொள்ள வேணும். திருமங்கை ஆழ்வாருடைய வைபவம் ரொம்ப விசேஷமான வைபவம். இன்னொன்னா சொல்லுகிறேன், முகதோலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டு டெய்லி 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தவர். வாழ முடியுமா? ஒருத்தர் காசு வாங்கி கொடுக்குறதே பெரிய விஷயம். நம்ம சுவாமி எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் காசு வாங்கி கொடுத்து அவர் புண்ணியம் தேடி கொண்டுறார். அந்த மாதிரி அவர் எல்லா வைஷ்ணவர்களுக்குமே அவர் பிரசாதத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொண்டிருந்தார். எவ்வளோ நாளைக்கு வரும்? காசெல்லாம் தீர்ந்துடுத்து கொள்ளையடிக்க ஆரம்பித்தான். கொள்ளையடித்து அந்த பகவானுடைய கைங்கரியத்தை பண்ணணும்னா கொள்ளையடிக்கிறது தவறுங்கிறது சுட்டி காட்டணும் பெருமாள் நினைச்சார். கல்யாண கோலத்தில் ஸ்ரீதேவியோட அப்படியே பெருமாள் புறப்பாடையே அப்படியே கீழே வரப்போ திருவாளிக்கு வரபோது பெரிய திருமங்கை ஆழ்வாருக்கு பெரிய கூட்டம். அவர் ராஜா இல்லையோ, அதனால் அவருக்கு ஒரு கல்வர் கூட்டம் இருக்குது. எடுத்து தூக்கிட்டு வந்த அதெல்லாம் அடியார்கள் திருக்கூட்டம். ஏன்னா பகவானே இல்லை கல்வடிக்கிறதுக்கு போகிறா வாழலாம். நம்மளாம் அடியார் திருக்கூட்டம். அதனால தான் அடியார் திருக்கூட்டம் தான் கல்வர்கள் கூட்டமாக அங்கே காண்றது. எல்லாம் புறப்பட்டு பெருமாள் போய் தான் நின்னான் திருமங்கை ஆழ்வார். என்னடா இவ்வளவு உடம்புல நகையெல்லாம் போட்டுன்னுட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயாரிடத்துல இருக்க கண்ணெல்லாம் பறிக்கிறது. அத்தனையும் துண்டை எடுத்து போடுறான்னு ஒரு பட்டபிதானத்தை விரிச்சார். பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய திருவாபரணம் எல்லாம் படி அலைஞ்சாச்சு. இங்கே பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுறோம் இல்லையா, எல்லா சர்வ ஆபரணங்களையும் போட்டு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பார்க்கணும். நாங்கள் பெருமாள் நல்ல அத்தனாங்கியிலே சேவை சாதிப்பார் பெருமாள். அத்துணை அட்டிகை என்ன, அவருக்கு என்ன கிரீடகுண்டலம் என்ன, மயூரத்தை எல்லாமே சகல ஆபரணங்களையும் தங்கு சக்கரமா நந்தகம் வால் அம்பு எல்லாம் வச்சுருப்பார். அது அத்தனையும் எடுத்து போட்டுருப்பேன். கத்தக்கூடிய அத்தனை மாலைகளையும் கீழே எடுத்து போட்டேன். எடுத்து போட்டதுக்கப்புறம் அப்படியே மேலேருந்து தாயாரை பார்த்த
போய் உமக்குன்னா தனியாக சொல்லணுமா, அத்தனையும் எடுத்து போகிறோம் அப்படின்னார். தாயாரும் எல்லாத்தையும் எடுத்து சமர்ப்பிச்சா. எங்கே சமர்ப்பிக்கிற? ஆழ்வாரத்தில் சமர்ப்பிக்கிற. பெருமாளுக்கு மனசில் சந்தோஷப்பட்டுதான் எல்லாரும் நமக்கு தான் கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாம் கொண்டாந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் திருமலையில். நான் ஒரு அடியவனுக்கு சமர்ப்பிக்கிறது மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஏன்னா பெருமாளுக்கு தானே எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம் காணிக்கைன்னு சொல்லி. பெருமாள் யாராவது ஒரு அடியானுக்கு காணிக்கை கொடுத்துருக்காரா? கொடுக்கலையே. அப்போ ஆழ்வாருக்கு கொடுக்குறார் காணிக்கையாக. கொண்டாந்து கொடுத்தா எல்லாம் சேர்ந்தாது. தாயாரை பார்த்தார். தாயார் திருமாங்கல்யத்தை எடுத்து காமிச்சார். ஆஹா, அதெல்லாம் நான் அவ்வளோ மோசமான திருடன் கிடையாது. திருமாங்கல்யம் உங்ககிட்டயே இருக்கட்டும், அது உங்கள் ஆத்துக்காரர் கட்டுறது உமக்கு, அது அப்படியே இருக்கட்டும், அதெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு இந்த பெயரை தான் கொஞ்சம் செக்கப் பண்ணணும்னு பெருமாளை பார்த்து சொன்னாராம். ஏன்னா எங்கேயாவது ஏதாவது ஒழிச்சு வச்சுருப்பானோன்னு தோன்றது. கண்ணு நன்னா பேசுறது. அப்படியே ஒரு மாதிரி ஜாட காமிச்சுட்டு இருக்கான். மாமாயன் இல்லையா, இப்போ ஜாட காமிச்சுட்டு இருக்கான். பக்கத்தில் வீட்டுக்காரமாட்ட ஏதோ அப்படியே சைக்கிளில் சொல்லிட்டு இருக்கான். நானே திருட்டுத்தனம் பண்ணுற பெரிய திருடன், என்னத்தில் உன் திருட்டுத்தனத்தை காண்பிக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு போய் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தா. கல்யாணமான ஆண்களுக்கு காலில் மிஞ்சி அடிக்கிறது வழக்கம். அது வெள்ளியில் போட்டுக்கலாம், தங்கத்தில் ஆண்கள் போட்டுக்கலாம், பெண்கள் போடக்கூடாது. பெண்கள் வந்து இடுப்புக்கு கீழே தங்கம் கீழே வரக்கூடாதுன்னு சம்பிரதாயம். ஆனால் ஆடவர் திருமணம் ஆனவர்கள் என்ன பண்ணலாம்னா தங்கத்தில் பண்ண சின்ன விஞ்சி ஒன்று காலில் மெட்டி மாதிரி ஒன்று மாட்டிக்கலாம். அப்போ பெண்கள் தலை குனிந்து போக வேண்டும், ஆண் குனிந்து போக வேண்டும். இதுதான் வழக்கம். ஆண்கள் வந்து அப்படி தலை நிமிர்ந்து நடக்கணும், அப்படியே சிம்மம் மாதிரி யானை மாதிரி அப்படி நடந்து போகணும். பெண்கள் தலை குனிந்து நடந்து வர வேண்டும். யாராவது பெண்கள் தலை குனிந்து நடந்து வருகின்ற பொழுது காலில் மிஞ்சி இருந்ததுன்னா ஓ இந்த ஆடவன் திருமணமானவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆண்கள் தலை நிமிர்ந்து போகிற பொழுது கழுத்தில் திருமாங்கல்யம் ஒரு பெண்ணிடத்தில் பார்த்தால் ஓ இந்த பெண் திருமணமானவள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா. இப்போ பெருமாள் என்ன பண்ணிருக்கார், காலில் தங்கத்தில் மிஞ்சி போட்டுருக்கார். அதை பார்க்குறான். ஏண்டா நானே திருடுறதுக்காக வந்திருக்கேன், கையில் ஒரு பெரிய ஆயுதம்லாம் வச்சுருக்கேன், ஒரு போட்டா நீ போயிட மாட்டியா, என்னையே மறைச்சி வச்சுருக்கேன், என்னடா மறைச்சிருக்கேன், எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டேனே அப்படிங்கிறார் பெருமாள். அப்படி எல்லாத்தையும் கொடுத்தேன்னு பொய் சொல்கிறியான்ற, நான் ஏன் போட்ட பொய் சொல்லணும், நான் எல்லா நகையும் எடுத்து கொடுத்தேனே, இந்த காலில் இருக்கிறது என்னது அப்படின்னா, ஓ அது என் மாமனார் அதை போட்டு விடுற போது ஒரு முடுக்கிட்டேன், ஏன் எனக்கு எடுக்க வரமாட்டேன்றது, வேணுமானா நீயே பார்த்து போன்ற. பெருமாளுடைய திருவடி சாட்சாத் திருமங்கையாழ்வாருக்கு நேரடியாக கிடச்சி தன் தலையை கீழே குனிந்து பெருமாளுடைய திருவடியை கையிலே தாங்கி அப்படியே வாய்னாலே கடிச்சாராம். கைனால் எடுக்க வரல, வாய்னாலே கடிச்சாராம். திருவடி சம்பந்தம் திருமங்கையாழ்வாருக்கு நேரடியாக கிடைக்கும். அதை தான் நமக்கு இங்கே சராரியை எழுந்தரல பண்ணி அதெல்லாம் நம்ம நம்மாழ்வார் திருவடி சரவோபத்தை எடுத்துக்கிறோமே. அவர் ஆழ்வாருக்கு நேரடியாக அதான் மயர்வள பதினம் அறப்பெற்ற ஆழ்வார்கள்னு வேறு. அதை பார்த்தான், எடுக்க முடியலை. அப்போ எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லுகிற பொழுது தான் அந்த பெருமாள் சொன்னாராம், நம் கலியனோ இவன் அப்படின்னா ஆழ்வாரை பார்த்து, நம் கலியனோ இவன், நம்ம குழந்தை கலியனா இவன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொன்னதுக்கப்புறம் நேரடி ஜோடி சம்பந்தம் ஆனதுனாலே திருமங்கை ஆழ்வார் பெரிய ஆழ்வார் ஆனார். அப்படியே திருமங்கை மன்னன் பதில் இப்படியெல்லாம் மாயன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் அனுபவிச்சா. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, வடமதுரை மைந்தன்னு பேர் வச்சா. தூய பெருநீர் யமுனை துறைவனை. அந்த தூய பெருநீர் தான் இப்போ மற்ற நாள் தண்ணியெல்லாம் அசிங்கமாக இருக்கா, அழுக்காக இருக்கா. யமுனைக்கு மாத்திரம் அப்படி ஒரு ஏற்றத்தை கொடுத்து பாட வேண்டிய அவசியம் என்ன? தூய பெருநீர் யமுனை, தூய பெருநீர் தான், சின்ன நீரில் தூய பெருநீர் யமுனை துறைவனை. பெருமாள் வந்து கண்ணன் அவதாரம் பண்ணிக்கிற பொழுது இங்கே கம்சனுடைய அரண்மனையிலே இருந்து மதுரைக்கு எடுத்துகிட்டு போகணும், மதுராபுரிக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த யமுனா நதி வழிவிட்டு தான். யமுனா நதி எங்கே ஓடின்னு இருக்குது? கம்சனுடைய அரண்மனையை ஒட்டி ஓடின்னு இருக்குது. ராமாயண காலத்தில் சரையு நதி ஓடின்னு இருக்குது. சரையு நதி ஓடுற பொழுது சீதா பிராட்டி சொல்கிறார், நதி பார்த்தாவே நீ என்ன மாதிரி ஒரு பெண் தானே, ராமன் என்னை தேடி வருகின்ற பொழுது இலங்கை அதிபதி ராவணனை கவர்ந்து கொண்டு போனான்கிற விஷயத்தை ராவணத்தில் சொல்லிடுவோம் அப்படின்னு விண்ணப்பம் பண்ணா சீதா பிராட்டி. சொல்லலையே. ஆகையினால்தான் அந்த நதிக்கு ஏற்றம் இல்லை. இங்கே கிருஷ்ணனை இந்த இடத்திலே இருந்து அரண்மனையிலே இருந்து அங்கே எடுத்துக்கொண்டு போய் நந்தகோபன் திருமாளிகைக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும்